ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமப்பால கடந்த வாரங்களில் டெடிகேஷன் ரவுண்டை நடத்தியிருந்தாங்க. குட்டீஸ் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போன பர்சனுக்காக, மனசில் மறையாமல் இருந்த பர்சனுக்காக தான் பாட்டை டெடிகேட் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப வியப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வருண் கார்த்திக் அவங்க பாட்டிக்காக ரொம்பவே ஆசையாக ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணியிருக்காரு. நிலவே என்னிடம் நெருங்காது அப்படிங்கிற பாட்டை தான் அவங்க பாட்டி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. ஸோ அதனால் அவங்க பாட்டிக்கு பிடித்த பாட்டியே பாடி என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்க. வருண் கார்த்திக்கோட பாட்டியும் ஸ்டேஜில் இருந்து லைவாக வருண் கார்த்திக் பாடுறதை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் ஒரு பக்கம் சூப்பரான சாங்ஸை, லைன்ஸ், அந்த நோட்ஸ் எல்லாமே அற்புதமாக பாடுறாரு அப்படின்னு ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார் ஸ்மைல் பண்ணி ரொம்பவே வியந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்வேதா மோகன் மேமும் சரண் சார் எல்லாருமே வருண் கார்த்திக்கோட சூப்பரான டேலண்டான ஒரு சிங்கிங்கை பார்த்து ரொம்பவே வியந்து என்ஜாய் பண்ணாங்க. பாடி முடிக்கிறதுக்குள்ளே கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து மேலும் சரண் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சூப்பராக சின்ன வயசில் மெச்சூரிட்டியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. வருண் கார்த்திக் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க, எனக்கு சூப்பராக இருந்துச்சு. லட்டு மாதிரி பர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பாடியிருந்தார். தொடர்ந்து வருண் கார்த்திக் ஃபைனல் வரைக்கும் போக ரசிகர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜி தமிழ் சரிகமப்பாவை வாட்ச் பண்ணி கவலைகளை மறந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.